சிகேடி வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸில் வந்து எந்த ஒரு சிம்டமுமே கொடுக்காது. எப்போ சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கணும், அந்த கிட்னி டிசீஸ் வந்து ரொம்ப முத்தி கிட்னி நிறைய டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ என்ன வரும்னா, மெதுவாக கொஞ்சம் கால் வீங்கும், இல்லை கொஞ்சம் பசி இல்லாமல், இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்மோக் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அவங்களுக்கு இன்டெரக்டாக அது பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணி கிட்னியும் அஃபெக்ட் பண்ணும். ஒபிசிட்டி இப்போ நமக்கு ரொம்ப காமனாக இருக்குது. அதாவது உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஃபுட் சேஞ்சஸ் எல்லாமே. அதுவும் கிட்னியை பாதிக்கும். ஸோ நம்ம ஓவர் த கவுண்டர் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லாத ஏதாவது ஒரு க்ரீமை வாங்கி நம்ம ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாதங்களாக அதை யூஸ் பண்ணோன்னா மர்க்யூரி உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகி கிட்னியை டேமேஜ் பண்ணி ப்ரோட்டீன் லீக் யூரின்ல காஸ் பண்ணுது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ காமனாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு வந்து யூரின் வர மாதிரி சென்சேஷன் வரணும், அது பிரெயின் வந்து அதை புரிஞ்சிக்கணும். பாத்ரூம் இருக்கிற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம பிரெயின் போயிட்டு அதை எக்ஸ்க்ரீட் பண்ண நம்ம பாடிக்கு இன்புட் கொடுக்கும். சப்போஸ் பாத்ரூம் இல்லைன்னா நம்மளை அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் நம்ம பிரெயின் வந்து அந்த யூரினரி பிளாடருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். தாரா, வெந்தனார் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சிறுநீரகங்கள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நித்யஸ்ரீ அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் கிட்னி சம்மந்தப்பட்ட அண்ட் கிட்னியில் வர நோய்கள் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கிட்னியில் எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ், இஃப் ஏதோ என்னோட கிட்னிக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ கிட்னி ப்ராப்ளம் யாருக்காவது இருந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்னா, அது வந்து ஈச் டிசீஸை பொறுத்து சிம்டம்ஸ் வரும். சைல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு குழந்தைக்கு திடீர்னு கை கால் வீங்கலாம், இல்லை முகம் வீங்கலாம், இல்லை யூரின்ல பிளட் கலந்து யூரின் போகலாம். இதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட் டிசீசஸ் ஆஃப் கிட்னியோட சிம்டம்ஸ். அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. யூரின் டெஸ்ட் பண்ணணும், யூரியா கிரியேட்டின் பண்ணணும், அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்போ இது வந்து சிம்டம் ஃபஸ்ட்டே வந்துடும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணலாம். இன்னொரு வகை இருக்குது, அடல்ட்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக வரும், சிகேடி அப்படின்னு சொல்லுவோம். சிகேடினா க்ரானிக் கிட்னி டிசீஸ். அப்படின்னா மெதுவாக கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பல மாதங்களோ இல்லை வருஷங்களாக குறைஞ்சிட்டு போகும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சிகேடி வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸில் வந்து எந்த ஒரு சிம்டமுமே கொடுக்காது. ஸோ இப்போ நார்மலாக அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஜஸ்ட் பிளட் ப்ரெஷர் பிளட் சுகர் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கிட்னி டேமேஜ் போயிட்டே இருக்கும், பட் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. எப்போ சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கணும், அந்த கிட்னி டிசீஸ் வந்து ரொம்ப முத்தி கிட்னி நிறைய டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ என்ன வரும்னா, மெதுவாக கொஞ்சம் கால் வீங்கும், இல்லை கொஞ்சம் பசி இல்லாமல், இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபேர்லி அட்வான்ஸ் கிட்னி டிசீஸில் அவங்க இருப்பாங்க. ஸோ சிகேடினா இனிஷியலாக ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. லேட்டர் ஆஃப் ஸ்டேஜஸில் தான் இந்த லெக் ஸ்வெல்லிங், பிரெத்லெஸ்னஸ், மூச்சு திணறல் அண்ட் பசி இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் வரும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த டிசீசஸ் இருக்குல்ல டாக்டர், அது எல்லாமே ஜெனட்டிக் வைஸில் வருமா, இல்லை அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் வேறு என்னென்ன மாதிரி இருக்குது டாக்டர்? கிட்னி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் டிசீசஸும் கிட்னி டேமேஜ் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் நான் ஜெனட்டிக் காசஸ் நிறைய. ஜெனட்டிக் வந்து ஒரு சின்ன குரூப் தான், நம்ம அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கும், அப்புறம் அது குழந்தைங்கள்லையும் இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலிஸில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். நான் ஜெனட்டிக் காசஸ் ஆஃப் கிட்னி டிசீசஸ் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து பிளட் ப்ரெஷர் ரிலேட்டட் பிளட் சுகர் ரிலேட்டட் கிட்னி டிசீஸ். ஸோ ஒரு ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் சுகர் உங்களுக்கு இருக்குன்னா அது வந்து உங்கள் கிட்னியை டேமேஜ் பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சில லைஃப் ஸ்டைல் இன்டியூஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த கிட்னி, அதாவது ஸ்மோக் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அவங்களுக்கு இன்டெரக்டாக அது பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணி கிட்னியும் அஃபெக்ட் பண்ணும். ஒபிசிட்டி இப்போ நமக்கு ரொம்ப காமனாக இருக்குது. அதாவது உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஃபுட் சேஞ்சஸ் எல்லாமே. அதுவும் கிட்னியை பாதிக்கும். ஸோ ஜெனட்டிக்னு சொல்லலாம். காமன் காசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ஆர் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்மோக்கிங் அண்ட் ஒபிசிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சில ரேர் காசஸ் இருக்குது where we are now frequently seeing mercury related problems in the kidney. என்ன ஆகுதுன்னா, mercury is very toxic to the body. அது வந்து ஒரு பிரைட்டனிங் ஏஜென்ட்டாக நம்ம ஸ்கின் க்ரீம்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. It should be not be there in skin creams or in very less concentration. ஸோ நம்ம ஓவர் த கவுண்டர் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லாத ஏதாவது ஒரு க்ரீமை வாங்கி நம்ம ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாதங்களாக அதை யூஸ் பண்ணோன்னா மர்க்யூரி உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகி கிட்னியை டேமேஜ் பண்ணி ப்ரோட்டீன் லீக் யூரின்ல காஸ் பண்ணுது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ
காமனாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில வி சேஞ்ச் ஆர் லைஃப் ஸ்டைல் புதுசாக சில டிசீசஸும் நம்ம பார்க்குறோம். பிரைட்டனிங் விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, க்ரீம்ஸ் வழியாக யூஸ் பண்ணுறவங்க மேபி அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் டாக்டர்? அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். எக்ஸ்போஷர் டு மர்க்யூரி நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட வராங்கன்னா ஒரு கிட்னி பிரச்சனையோட பொதுவாக இருக்கிற கிட்னி ரீசன்ஸை வந்து நான் தேடி கண்டுபிடிப்பேன். அவங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஸ்மோக் பண்ணல, ஒபிசிட்டி இல்லை, ஃபேமிலியில் எந்த விதமான கிட்னி பிரச்சனையும் இல்லைன்னா அப்போ இவங்களுக்கு ஏன் கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம தோண்ட தான் நமக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடைக்கும் பேஷண்ட் கிட்ட இருந்து. நான் இதை பண்ணேன் டாக்டர், நான் அதை பண்ணேன் டாக்டர். அப்போ இது ஒரு டவுட் வந்து உடனே யூரின்ல மர்க்யூரி லெவலை நம்ம செக் பண்ணுவோம். யூரின் மர்க்யூரி லெவல் ரொம்ப ஹையா, மர்க்யூரி இருக்கவே கூடாது பாடியில். ஹையா இருந்ததுன்னா அப்போ அது எங்கேருந்து வருதுன்னு அதோட சோர்ஸை கண்டுபிடிச்சு மோஸ்ட்லி இந்த க்ரீம்ஸ்ல இருந்தா we will stop them from using that cream. Apart from this, எந்த டிகிரி ஆஃப் டேமேஜ் கிட்னியில் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும். மோஸ்ட்லி மர்க்யூரியால் காஸ் ஆன கிட்னி ப்ராப்ளமை நம்ம மர்க்யூரி ஸ்டாப் பண்ணாலே ரிவர்சபிள் ஆகும், சீக்கிரம் கண்டுபிடிச்சா. அண்ட் டாக்டர் நீங்கள் சொல்லும்போது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் டோனர்லேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப வந்துட்டு பயமாக இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதில் மர்க்குரி இருக்கா இல்லை ஃப்ளூரைடு இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட் ஒயிட்னிங் ஆகுதுன்னு சொன்னாங்க, நான் ஒரு ட்ரஸ்ட்டில் அது வந்துட்டு வாங்குறேன். See, not all products are harmful. அதையும் நான் சொல்லிக்கிறேன். No harm in using your skin products for the purpose of improving your skin tone and texture. You should be aware, அவ்வளோதான். ஸோ ஒரு மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிலோ த ஸ்டாண்டர்டில் வந்து எதையுமே எந்த ஒரு இப்போ ஃபுட்னா ஐஎஸ்ஐ குவாலிட்டியை அவங்க மீட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே FDA அப்ரூவ்டாக இருக்கணும் அப்படின்னு யூஎஸில் இருக்குது. இந்தியாவில் ஐஎஸ்ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் மீட் இட்ஸ் பெஞ்ச் மார்க் ஃபார் குவாலிட்டி. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆப்வியஸாக நம்ம சேஃபாக தான் இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான ஆக்சஸ் இந்த நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணும் போது ரிஸ்க்குள்ளே போயிடுறாங்க, இல்லை அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதுக்கு வந்து அவேர்னஸ் முக்கியம். ஓகே, யூஸ் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு இல்லை, கரெக்டான ப்ராடக்ட்ஸை ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட பிரிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட சூப்பர்விஷனில் அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி சேஃப். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா டாக்டர், தே காண்ட் எக்ஸ்க்ரீட் தேர் யூரின். கரெக்டான டைமுக்கு வந்து அவங்களால யூரினேட் பண்ண முடியல. மேபி அவங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லை விமன் வந்து ஹைஜீனிக் வைஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கிறனால டாக்டர் அவங்க ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கனால அதனால் என்ன விளைவுகள் வரும்? டெஃபினட்டாக ஹோல்டிங் யூரின் இஸ் நாட் அ குட் ஐடியா. நீங்கள் சொன்ன மாதிரி உமன் அட் ஒர்க் பிளேஸ், இப்போ நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒர்க் பிளேஸில் ஒரு நமக்கு சூட்டபிளான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்காது பாத்ரூமில். அதனால் நம்ம நிறைய பேர் வந்து போகிறதுக்கு அச்சப்பட்டுட்டு ஹோல்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஓவர் மெனி ஹவர்ஸ் உங்களுக்கு யூரின் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது பிளாடருக்குள்ளே. நம்பர் 1, அது வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரீடிஸ்போஸ் பண்ணும். ஏன்னா யூரின் வந்து ஒரு ஹைலி கண்டாமினேட்டட் சொல்ல மாட்டேன், அதில் பாக்டீரியல் க்ரோத் வந்து காமனாக ஏற்படலாம். ஸோ நம்ம அதை பாஸ் பண்ணாமே உடம்புக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கலாம். நம்பர் 2, அந்த பிளாடருங்கிறது ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் தான் யூரின் ஹோல்ட் பண்ண முடியும். நம்ம யூரினே பாஸ் பண்ணாத கிட்னி வாட்டுக்கு யூரின் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குன்னா பிளாடர் ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம பிளாடரோட மசில்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இப்போ எப்படி ஒரு பலூன் பெருசாகிட்டே போகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட இதில் வந்து தின்னா சில ஏரியாஸ் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இது பல வருஷமாக ஒருத்தர் பண்ணும்போது அந்த மசில் ஆஃப் த பிளாடர் வந்து வீக் ஆகிடும். லேட்டர் ஆன் இன் லைஃப் உங்களுக்கு வந்து இந்த யூரின் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, இரும்பினா யூரின் வந்துடும். அந்த மாதிரி பிளாடரோட மசில் வீக் ஆச்சுன்னா இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் அர்ஜென்சின்னு சொல்லுவோம், வந்த உடனே போய் ஆகணும். இப்போ 20 வயசில் நம்ம அதை பண்ணினோன்னா 50 வயசில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூரின் ஹோல்ட் பண்ணால் பிற்காலத்தில் யூரினரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ். ஓகே, நீங்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க டாக்டர், நிறைய பேருக்கு ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களில் தட்ஸ் ஃபைன் டாக்டர், ஒரு சர்டைன் ஏஜில். பட் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில குழந்தைங்களுக்கு கூட அவங்களால யூரின் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. தூங்கும் போதும் சரி, இல்லை வந்து ஸ்கூலில் படிக்கிற டைமில் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த சூழலில் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு இப்போ தெரியல டாக்டர் குழந்தைங்களுக்கு. அது எதனால நடக்குது? இது ஒரு நல்ல கொஸ்டின். சில சில்ட்ரனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை பேரண்ட்ஸ் அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க வந்து அதை அப்படியே விட்டுடுறாங்க, which can be a sign of an underlying kidney trouble இந்த பசங்களுக்கெல்லாம்.
ஸோ ஜென்ரலாக நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பிளாடர் கண்ட்ரோலும் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு நியூரலாஜிக்கல் கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. எனக்கு வந்து யூரின் வர மாதிரி சென்சேஷன் வரணும், அது பிரெயின் வந்து அதை புரிஞ்சிக்கணும். பாத்ரூம் இருக்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம பிரெயின் போயிட்டு அதை எக்ஸ்க்ரீட் பண்ண நம்ம பாடிக்கு இன்புட் கொடுக்கும். சப்போஸ் பாத்ரூம் இல்லைன்னா நம்மளை அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் நம்ம பிரெயின் வந்து அந்த யூரினரி பிளாடருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் அந்த நியூரல் சர்க்கியூட் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு குழந்தைக்கு 4 to 5 years ஆகும். டே டைம் கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பகலில் ஒரு குழந்தைக்கு ஒரு 2-3 வயசுலேயே எனக்கு வருது யூரின், அம்மா பாத்ரூம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கான இது வந்துடும். ஆனால் நைட் டைமில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அவங்க எழுந்திரிச்சு அதை பண்ணுறதுக்கு அந்த சென்சேஷனும் அந்த நியூரல் சர்க்கியூட் ஃபுல்லாக மெச்சூர் ஆகிருக்காது. இதை வந்து நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம்? ரஃபாக 75% ஆஃப் த சில்ட்ரன் 4 to 5 yearsல ராத்திரியும் எழுந்திரிச்சு யூரின் போகிற பக்குவம் வந்துடும். ஒரு 10-15%க்கு இன்னும் ஒரு 1 or 2 years எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஒரு 7-8 yearsக்குள்ள இதுவே நார்மல் கிடையாது. 4 to 5 years நைட்டில் எழுந்திரிச்சு யூரின் போகிறது தான் நார்மல். மெனி ஃபேக்டர்ஸ், சில ஃபேமிலிஸில் அவங்க அப்பாவுமே 7 வயசில் தான் வந்து அவர் யூரின் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு, அதுவே குழந்தைக்கு இருக்கும், அந்த மாதிரி ரன் பண்ணுது. இல்லை நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுக்கிற ஒரு குழந்தையா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ எல்லாமே அப்நார்மல்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு 6 to 7 yearsக்கு மேலே உங்கள் குழந்தைக்கு யூரின் கண்ட்ரோல் வரலை, நைட்லேயும் பெட்லேயே யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த நியூரல் சர்க்கியூட் அது ஒரு வெரி வெல் ரெகுலேட்டட் மெக்கானிசம். பிரெயின் வந்து யூரின் பாஸ் பண்ணுன்னு சொல்லும், நம்ம பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகி யூரின் பாஸ் பண்ணும். இந்த கோஆர்டினேஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அந்த பிளாடரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த கண்ட்ரோல் அந்த டைமுக்கு வராது, டிலே ஆகிட்டு போகும். இதை நம்ம அப்போவே கவனிக்காத விட்டோம்னா பிற்காலத்தில் அது கிட்னி பிரச்சனையாக மாறும். பிளாடர்லேருந்து மெல்ல மெல்ல மேலே போய் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு சைல்டுக்கு யூரின் கண்ட்ரோல் டே டைம் அண்ட் நைட் டைமில் கரெக்டான டைமில் நடக்கணும். 1 or 2 years டிலே ஆச்சுனாலும் பரவாயில்ல. பட் அதுக்கு மேலே இருந்ததுன்னா பேரண்ட்ஸை வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப் அவங்க அணுகணும். ஒரு கிட்னி டாக்டரையோ இல்லை ஒரு யூராலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்களையும் அவங்க அணுகணும். அண்ட் டாக்டர், ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தா லைக் நம்ம ஒரு 5th படிக்கிறாங்க 6th படிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறோம். பட் ஒரு சிலர் பார்த்தா ஸ்கூல் லைக் ஹையர் செகண்டரி படிக்கிற வரைக்குமே வந்துட்டு இந்த பெட்டில் பாஸ் பண்ணுற விஷயம் வந்துட்டு இருக்குது, which is definitely not normal. ஸோ they'll have to, ஏன் அது பண்ணுறாங்க, அவங்களோட அந்த இப்போ யூரின் ஃபார்மேஷன் கிட்னி பண்ணும், யூரின் ஸ்டோரேஜ் பிளாடர் பண்ணும், யூரின் பாஸ் பண்ணுறது யுரெத்ரான ஒரு ஆர்கன். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு யூரின் போகக்கூடாதுன்னா அந்த பாதையோட இது க்ளோஸ்டாக இருக்கணும். நம்ம யூரின் பாஸ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகணும். ஸோ இதை கோஆர்டினேட் பண்ணுறது பிரெயின். இது ஏன் நடக்க மாட்டேங்குது, அதனால தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம இவாலுவேட் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட் மூலமா அதை கேன் ஸ்டாப் இட். எஸ், அதோட ரீசன் என்னன்னு பார்த்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் பக்கமும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கு ஃபார்ம் ஆகும், எதனால் ஃபார்ம் ஆகும்னு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க டாக்டர். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இன் ஆர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரொம்ப காமன். ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப ஹாட் கிளைமேட், ஹியூமிட் வெதர், ஹாட் மட்டும் இல்லை ஹியூமிட், வெரி ஸ்வெட்டி. அப்போ நிறைய வேர்க்கிற ஒரு வெதரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அண்ட் நீங்கள் அவுட்டோர்ஸில் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லூஸ் பண்ணுவீங்க பாடியிலேருந்து. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அதோடு சேர்த்து நம்ம தண்ணி கரெக்டாக குடிக்காத இருக்கும்போது நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம தண்ணி கம்மியாக குடித்தா நம்ம யூரின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எல்லோவாக இருக்கும், தண்ணி நிறைய குடித்தோன்னா கம்மி எல்லோவாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா யூரின் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அது கான்சென்ட்ரேட்டடான யூரின். அப்போ வந்து என்ன, இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ், யூரிக் ஆசிட் இது எல்லாமே யூரினில் இருக்கும். அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்டோனாக அதை மாற முடியும். ஸோ யாருக்கு வந்து ஸ்டோன்ஸ் காமனாக வரும்னா somebody in hot environment, இந்த ட்ராபிக் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் அதிகம். இதை தவிர்த்து ஒரு டெண்டன்சி இருக்கணும் அவங்களுக்கு. ஜென்ரலாக ஸ்டோன் ஃபார்மேஷன் இஸ் அ பேலன்ஸ். யூரினில் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது, ஸ்டோன் ஃபார்ம் ஆகாததுக்கான சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாத சப்ஸ்டன்ஸ் உங்கள் யூரினில் கம்மியாக இருந்து ஸ்டோன் ஃபார்ம் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கல் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார்ம் பண்ணாத சப்ஸ்டன்ஸ் வந்து சிட்ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சில பேருக்கு அடிக்கடி யூரின் ஸ்டோன்ஸ் வருதுன்னா நாங்கள் ஆஸ் டாக்டர்ஸ் யூரின் சிட்ரேட் மெஷர் பண்ணுவோம். அது கம்மியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். சிட்ரேட்டுன்றது வந்து சிட்ரிக் ஆசிட், அது சிரப்ஸாக இருக்குது, டேப்லெட்ஸாக இருக்குது. அதை சப்ளிமெண்ட் பண்ணினோன்னா அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் ரிஸ்க் வந்து குறையும். ஸ்டோன் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ், யூரிக் ஆசிட்லாம் அதிகமாக இருக்கும், அந்த சிட்ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் மெடிகேஷன் கொடுப்போம் டு ப்ரிவென்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன்.
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது டெண்டன்சி டு ஃபார்ம் ஸ்டோன்ஸ். ட்ரிங்கிங் மோர் வாட்டர், நான் சொன்ன மாதிரி அந்த சிட்ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் ஒரு ரொம்ப ஹை ப்ரோட்டீன் மீல் சாப்பிட்டா யூரின் அசிடிக் ஆகிடும். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்து யூரினை கொஞ்சம் அசிடிக் ஆகாத பார்த்துருந்தோம்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் குறைவாகும். இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்னா அது என்னவா இருக்கும் டாக்டர்? ஸ்டோனோட இன்னொரு ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸ்டாக் ஹார்ன்னு சொல்லுவோம். ஸ்டாக் ஹார்னா ஒரு டியருக்கு எப்படி அந்த ஹார்ன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோன்ஸும் வந்து கிட்னியில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப பெரிய கல், அதை வந்து ரிமூவ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி எடுக்கணும். இதோட ஸ்டோன்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா, யாருக்கு ஸ்டோன் இருக்கோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டோன் கிட்னிக்குள்ளே இருக்குன்னா அவங்க கிட்னிக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்கும். கிட்னிக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன், பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இமீடியட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இல்லைனா அதுவே கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கூட கொண்டு போயிடும். ஸோ ஸ்டோனோட சேர்ந்து வர இன்ஃபெக்ஷன் இஸ் ஈவன் மோர் ரிஸ்கி. அண்ட் சைஸ் ஆஃப் த ஸ்டோன் பொறுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும். சின்ன ஸ்டோன்ஸ் ஆர் ஈஸியர், அவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்காது. எஸ்பெஷலி இந்த ஸ்டாக்ஹார்ன் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன், சிவியர் இன்ஃபெக்ஷனோட அசோசியேட் ஆயிருக்கும். மேம், இந்த சின்ன ஸ்டோன் இருக்கிறவங்க பெரிய ஸ்டோன் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்குமா, இல்லை டிஃபர் ஆகுமா? எஸ், சைஸ் ஆஃப் த ஸ்டோன், இன்ஃபேக்ட் சின்ன ஸ்டோன் இன்னும் நிறைய வலியை கூட சில சமயம் கொடுக்கும். பெயினுங்கிறது வந்து இண்டிவிஜுவலைஸ். சரிங்களா? இப்போ எனக்கும் உங்களுக்கும் சேம் சைஸ் ஸ்டோன் இருந்தால் கூட எனக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், உங்களுக்கு கம்மியாக பெயின் தெரியலாம். ஏன்னா பெயின் பர்செப்ஷன் வந்து ஒருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ சைஸை பொறுத்து நம்ம பெயின் இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி இருக்கிறதே ரொம்ப சின்ன ஸ்டோனாக இருக்கும், பட் பயங்கர அவங்க துடிச்சு பெயினோட வரலாம் வந்து நான் பார்த்துருக்கேன். என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உயிர் போகிற மாதிரி வலிக்கும். இந்த பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி வரைக்கும் அந்த பெயின் இறங்கும். அண்ட் சில சமயம் வந்து பிளட் இந்த யூரினும் அவங்க பார்ப்பாங்க. யூரின் போகிறதே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இல்லை சில சமயம் யூரின் சொட்டு தான் போகும். ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு அந்த பேசேஜை. ஸோ இதுதான் சிம்டம்ஸ்: பெயின், பிளட் இன் யூரின், burning while passing urine, or ட்ராப்பாக யூரின் போகிறது. ஸோ நம்ம உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து ஸ்டோன் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணி பெயின் ரிலீஃப் கொடுத்து அந்த ஸ்டோனை ஃப்ளஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். இஃப் இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டோன். கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது இன்டர்வென்ஷன் தேவைப்படும். இன்டர்வென்ஷன் ஒரு சின்ன லேசர் மாதிரி பண்ணலாம், இல்லை சிஸ்டோஸ்கோபி மூலியமாக போய் ஸ்டோனை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது டாக்டர். நிறைய பேருக்கு வந்து யூரின் போகிற டைமில் வந்து ஒரு கடுகடுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருது? இந்த யூரின் உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்டோன்னால தானோ அப்படின்னு சொல்லி சில மிஸ்கான்செப்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? யூரின் கடுகடுப்புங்கிறது இப்போ நீங்கள் தண்ணியை வந்து கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூரின் கடுகடுப்பாகும். ஜென்ரலாக வந்து ஹைட்ரேஷன் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சிம்டமை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு. இந்த யூரின் கடுக்கடுப்பாக இருக்கிறது வந்து மோஸ்ட் காமன் நம்ம வந்து உமனில் பார்ப்போம். மென்னை விட உமன் தான் இந்த கம்ப்ளைனோட அதிகமாக வருவாங்க. எந்த குரூப் ஆஃப் உமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில சமயம் இந்த மெனோபாஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் அவங்களுக்கு ஜெனிட்டல் ஏரியாலாம் ட்ரை ஆகும். அது வந்து இரிட்டேஷனாக அவங்க பர்சீவ் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆர் ஸ்டோன். ஸோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் சஜஸ்ட் பண்ணுவோம். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு இது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா பரவாயில்ல. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அசிடிக் அண்ட் ஆல்கலைன் யூரின் வந்து நம்ம அதை pH எல்லாம் பார்த்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுதான் ப்ரிடாமினன்ட் காசஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த உமன் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கைனகாலஜிஸ்டையும் நம்ம சைட் பை சைட் பார்க்க சொல்லுவோம். மேம், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுறது மட்டும்தான் வழி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது வேஸ் இருக்கா? ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி ஃபெயிலியரே நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதுதான் சிகேடின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ் 1, 2, 3, 4, 5 5 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ 4 வரைக்குமே ஒரு நம்ம மெடிசன்ஸோட மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து கிட்னி ஃபெயிலியர் முத்தும் போது அது சிகேடி ஸ்டேஜ் 5க்கு போயிடுது. சிகேடி ஸ்டேஜ் 5 போகும்போது நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ஸ்டேஜ் 5, அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சிகேஜி ஸ்டேஜ் 5னா அவங்களோட 2 கிட்னியும் சேலிருந்து போயிருக்கு. டு அன் எக்ஸ்டென்ட் வேர் லீடிங் அ நார்மல் லைஃப் வித் மெடிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மெடிசன்ஸால் எதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. யூரியா கிரியாட்டின் கூடிட்டே போகுது. அவங்களுக்கு சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி மூச்சு வாங்குது, சாப்பிட முடியல, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா நம்ம வந்து கிட்னி செய்கிற வேலையை ஒரு மெஷினை வச்சு செய்ய போகிறோம். அதுதான் நீங்கள் கேட்ட மாதிரி டயாலிசிஸ். ஸோ கிட்னி எப்படி பிளட்டை பியூரிஃபை பண்ணுதோ டயாலிசிஸில் நம்ம ஒரு மெஷினை வச்சு பிளட்டை பியூரிஃபை பண்ணி பேஷண்ட்டுக்கு அதை செலுத்துவோம். இது ஒரு ஆப்ஷன். டயாலிசிஸ் இஸ் ஒன் ஆப்ஷன் ஃபார் சிகேடி ஸ்டேஜ் 5. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டயாலிசிஸை தவிர்த்து நம்ம வந்து இன்னொரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்.
மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஸோ 2 கிட்னியும் வேலை செய்யாத போது ஒரு ஹெல்தியான டோனர் கிட்ட இருந்து ஒரு கிட்னி எடுத்து நம்ம அந்த பேஷண்ட்குள்ளே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினோன்னா அவங்களுக்கு நார்மல் கிட்னி ஃபங்க்ஷனை நம்மளால் இப்போ தர முடியும். ஸோ டயாலிசிஸ் தவிர்த்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து பேஷண்ட்ஸ் வித் சிகேடி ஸ்டேஜ் 5க்கு நம்ம கொடுக்க முடியும். அந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? ஸோ அது வந்து ஈஸியாகவே அக்செப்டபிளாக இருக்குமா இல்லை ரிஜெக்ஷன்ஸ் நிறைய அதில் ஃபாலோ ஆகுமா? ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம எந்த பேஷண்ட் சூஸ் பண்ணுறோம், கரெக்டான டோனர், கரெக்டான பேஷண்ட் பேர் சூஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ஒரு பேஷண்ட்டுக்கு அதை பொருத்தி வேலை செய்ய வைக்கணும்னா அந்த பேஷண்ட்டோட இம்யூனிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வெளியிலேருந்து வர ஒரு உறுப்பு வந்து நம்ம பாடி வந்து ஃபர்ஸ்ட் டெண்டன்சி வந்து அதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது தான். அது பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கான சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை பேஷண்ட்ஸ் லைஃப் டைமுக்கு கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரிஜெக்ஷன் ரிஸ்க் ஃபார் அ டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி இஸ் ஆல்வேஸ் தேர். அதை கம்மி பண்ணுறது தான் நெஃப்ராலஜிஸ்டோட வேலை. அந்த இம்யூனிட்டியை எப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறது மேனிப்புலேட் பண்ணி அந்த கிட்னியை வந்து ரிஜெக்ட் பண்ணாத வைக்கிறோமோ அது வந்து அவ்வளோ நாள் அந்த கிட்னி நல்லபடியாக வேலை செய்யும். இப்போ இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனா டாக்டர், இல்லை வந்து அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கணுமா? சிகேடி ஸ்டேஜ் 5 அப்படின்னு போயிட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அதாவது அந்த கிட்னி ஃபுல்லாகவே மோசம் அடைஞ்சிருச்சு, இனிமேல் வந்து லைஃப் வந்து சாத்தியம் கிடையாது டயாலிசிஸ் இல்லாத அப்படின்னும் போது தான் நம்ம டயாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதாவது அந்த எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு அது தொடர்ந்து லைஃபுக்கும் அவங்க பண்ணி தான் ஆகணும். இன்னொரு டைப் ஆஃப் டயாலிசிஸ் இருக்குது, அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் கிட்னி இன்ஜுரினா டெம்பரரியாக கிட்னி வந்து வேலை செய்யாத இருக்கும். அதாவது சப்போஸ் எனக்கு ஒரு ஜுரம் வந்தது, எனக்கு ஒரு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு, நான் வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்திருக்கேன் ஜாயின்ட் பெயின்னாலன்னு, திடீர்னு நேற்று வரைக்கும் நார்மலாக இருந்தேன் என் கிட்னி, ஒரு 5 நாள் கழிச்சு கிரியாட்டின்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த சடனாக என்னோட கிட்னி ஃபங்க்ஷன் டிப் ஆனதுனால எனக்கு டயாலிசிஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ், பிகாஸ் கிட்னி இஸ் நாட் ஒர்க்கிங். இதை வந்து திருப்பியும் நம்ம வைரல் ஃபீவர்லேருந்து ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த டயாலிசிஸ் ஸ்லோவாக கிட்னியும் ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் டயாலிசிஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ தெர் ஆர் 2 types. அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னா டெம்பரரியாக செயலிழந்து போகிற ஒரு கிட்னிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற டயாலிசிஸ் தெரப்பியை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். சிகேடி ஸ்டேஜ் 5க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டயாலிசிஸை ஸ்டாப் பண்ண முடியாது, லைஃபுக்கும் அவங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகும். மேம் இந்த மாதிரி பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ மேம் இருக்கும்? அக்யூரேட்டாக சொல்ல வேண்டாம், பட் அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்பவே ஜாஸ்தி தான். அதனால தான் சொல்லுவோம் சிகேடி வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் டிசீஸ். அது வந்து ஒரு இமோஷனல் பேர்டன் பேஷண்ட்டுக்கு கொடுக்கும். ஏன்னா வாரத்துக்கு 3 தடவை 4 ஹவருக்கு ஒரு மெஷினை வச்சு அவங்க அப்போ தான் உயிர் வாழ முடியும். ஃபினான்ஷியலாகவும் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு வாரத்துக்கே நமக்கு ஈஸியாக ஒரு குட் குவாலிட்டி டயாலிசிஸ் நம்ம கொடுக்கணும்னா ஒரு அளவுக்கு நம்ம செலவு செஞ்சால் தான் நமக்கு அந்த டீசன்ட் குவாலிட்டி ஆஃப் டயாலிசிஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல டயாலிசிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஸோ காஸ்ட் வந்து ஒரு நல்ல செட்டப்பில் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களோட காஸ்ட் வந்து நிறைய தான் இருக்கும். ஸோ நிறைய இமோஷ்னலாகவும் உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கும், ஃபினான்ஷியலாக ட்ரைனிங்காக இருக்கும், சோஷியலாக. இமேஜின் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பேஷண்ட்டை வாரத்துக்கு 3 தடவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து திருப்பி கூட்டிகிட்டு போகணுன்னா ஸோ சோஷியலாகவும் அது ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் சிகேடி வந்து அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன் மற்ற மல்டி டிமென்ஷனலாகவும் அது ஒரு பேஷண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கோ ப்ரெஷர் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பேசிக் டெஸ்ட் லைக் யூரியா கிரியாட்டின் யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஆரம்பிக்கும் போதே யூரியா கிரியாட்டின் நம்ம அதை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா அது மேலே மேலே அதிகமாகாத நம்ம ஹோல் பேக் பண்ணலாம். மேம் இந்த சிகேடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது இருக்கா? டயாலிசிஸ் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் இது ரெண்டும் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கு. ஏன்னா அந்த கிட்னி வந்து ரிவர்சபிளே பண்ண முடியாத பட்சத்தில் தான் நம்ம டயாலிசிஸ் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். இல்லைனா மெடிசன்ஸை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டாங்கன்னா அகெயின் பேக் போகிறது கிடையாது. லைஃப் லாங் 95% ஆஃப் த கிட்னி ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ரிவர்ஸ் போகவே முடியாது. இப்போ யூஸ்வலாக பார்த்தா அதர் ஆர்கன்ஸ் ஃபார் எஸ்பெஷலாக வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அது சடனாக வரனால நமக்கு அது அசியூமே பண்ணிக்க முடியாது. கிட்னிக்கு அந்த மாதிரி அக்யூட்டாக ஆன் ஸ்பாட்டாக ஏதாவது நடக்கிற மாதிரி டிசீஸோ இல்லை நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? பல டிசீசஸ் இருக்குது கிட்னிக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு வைரல் ஃபீவர் கூட உங்கள் கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அது வந்து கிட்னி ஃபங்க்ஷனை கொஞ்சம் குறைக்கும். ஸோ பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுத்தோன்னா கிட்னி ஃபங்க்ஷனை அது டேமேஜ். அது தவிர்த்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சில பிரச்சனைகளுக்காக எடுக்க வேண்டிய மெடிசன் சில பேருக்கு சூட் ஆகாது, அவங்களுக்கு அது கிட்னி ப்ராப்ளமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து we need to be on the lookout. ஸோ
இப்போ ஒருத்தர் திடீர்னு எனக்கு ஒரு கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வராங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசன், கொஞ்ச நாள் முன்னாடியே கிரியாட்டின் மோசமாக இருந்ததா, அது அவங்களுக்கு தெரியாத அவங்க அதை பார்க்காத விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இல்லை போன மாதம் வரைக்கும் நான் ரெகுலராக டெஸ்ட் பண்ணியிருக்கேன், போன மாதம் கூட நான் மாஸ்டர் செக்அப் பண்ணேன், என் கிரியாட்டின் நார்மலாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து சடனான ஒரு ப்ராப்ளம் தான். பட் ஹார்ட் மாதிரி கிட்னி வந்து ட்ரமாட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணாது. மோஸ்ட்டாக வந்து சில சமயம் யூரின் ஸ்டோன்லாம் இருந்ததுனா தான் ட்ரமாட்டிக்காக அது ப்ரெசென்ட் பண்ணும். ரொம்ப பெயின் வரும், யூரின் வராமல் போயிடும், சில சமயம் கிரியாட்டின் கூடுதலாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த ட்ரமாட்டிக் ப்ரெசன்டேஷன் இருக்காது. யூரின் அவுட்புட் குறையலாம், இல்லை கால் வீங்கலாம், இல்லை அவங்க அந்த மாதிரி சட்டில் சிம்டம்ஸ் தான் இருக்கும். டேக்கிங் ஃபுட் இன் டு கன்சர்ன் டாக்டர், மேபி லைக் பிக்கல் இல்லை ட்ரைடு ஃபிஷ், இந்த மாதிரி அதிகமாக சால்ட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கும் போது வாட் வில் ஹேப்பன் டு த கிட்னி? சால்ட் டிரெக்ட்லி வில் நாட் டேமேஜ் த கிட்னி. கிட்னி ஃபங்க்ஷன் அப்நார்மலாக இருக்கவங்க அதிகமாக சால்ட் எடுத்தால் உடம்புல அந்த தண்ணி தங்கி போகும், கால் வீக்கம் வந்துடும், மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம யாருக்கு வந்து கம்மியாக சால்ட் எடுக்க சொல்லுவோம்னா அவங்களுக்கு ஒரு யூரியா கிரியாட்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்கள மெடிசனோட நம்ம மேனேஜ் பண்ணுற லெவலில் அவங்க இருப்பாங்க, டயாலிசிஸ் வரையும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து எனக்கு கால் வீங்குது டாக்டர், இல்லை படுக்கும் போது நைட்டுக்கு லேசாக மூச்சு திணறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து உப்பும் தண்ணியும் நம்ம கட் டவுன் பண்ணோன்னா அந்த வாட்டர் வந்து உடம்புலேருந்து வத்திடும். ஓகே. சால்ட் எப்படி கிட்னியை அஃபெக்ட் பண்ணுன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா சால்ட் சென்சிட்டிவ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய உப்பு சாப்பிட்டா அது இன்டெரக்டாக அவங்க பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்கள் பிபி கண்ட்ரோலில் இருக்காது, பிபி கண்ட்ரோலாக இல்லாத போது கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இன்டெரக்டாக சால்ட் அஃபெக்ட்ஸ் த கிட்னி. பட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சால்ட் அதிகமாக, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஊறுகாய் பிடிக்கும், எங்ககிட்ட வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சால்ட்டை கட் டவுன் பண்ணுறீங்களோ கிட்னி டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அது நல்லது. மேம், இந்த மாதிரி வந்துட்டு கிச்சனில் இருக்க வேற பொருட்கள்னால கிட்னிக்கு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லைக் நீங்கள் ஊறுகாய் சொன்னீங்க, ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வேறு மசாலா ஐட்டம்ஸ் நிறைய சேர்த்துப்போம் மேம், அதனால கேட்டு வச்சுக்கிறேன், எடுத்து தள்ளி போட்டு கஷ்டப்பட வேண்டாம். எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் நான் சொல்ல மாட்டேன். சால்ட் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் அளவோட உப்பு சாப்பிடுங்க, ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் கம்மியான அளவு உப்பு போட்டு சாப்பிடுங்க. செகண்ட் வந்து சுகர். ஆப்வியஸ்லி சுகர் இஸ் நாட் அ குட் ஐடியா அட் ஆல் ஃபார் எனிபடி, மோர் ஸோ ஃபார் பீப்புள் வித் டயபிட்டிஸ் அண்ட் கிட்னி டிசீஸ். சால்ட் அண்ட் சுகர் தவிர்த்து மசாலா இன் ஜென்ரல் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கிட்னியை டைரெக்டாக எதுவும் பண்ணாது, பட் உங்கள் வயிற்றை வந்து அது அப்செட் பண்ணலாம். ஸோ சால்ட் அண்ட் சுகர் இது ரெண்டையும் நீங்கள் கட் டவுன் பண்ணுங்கள், ஹைட்ரேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே இஸ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட வந்தாலே, இந்த ப்ரோட்டீன் சாப்பிடலாமா, அந்த ப்ரோட்டீன் சாப்பிடலாமா, கிட்னிக்கு ப்ரோட்டீன்னா ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன்னே அதை சொல்லலாம். சி, ப்ரோட்டீன் இஸ் டெஃபினெட்லி நாட் பேட், டெஃபினெட்லி நீடட் ஃபார் ஹெல்த். கிட்னி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கிற ஒருத்தர் நார்மல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிடலாம். நீங்கள் வந்து ஒரு ஆத்லீட்டோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு பாடி ஜிம் கூட போகிறீங்கன்னா உங்களோட மசில் பிரேக் டவுன் ப்ரிவெண்ட் பண்ணி மசில் பில்டிங்காக இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் எடுத்துக்கலாம். எவ்ரி திங் அண்டர் சூப்பர்விஷன். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு குவான்டிட்டி இருக்குது. இட் வில் நாட் ஹார்ம் யுவர் கிட்னிஸ். பட் எப்போ வந்து இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம கட் டவுன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தர், அவங்களுக்கு 30% கிட்னி ஃபங்க்ஷன் இல்லை, 70% தான் இருக்குது அப்படின்னும் போது ஓவர் த இயர்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு இந்த கிரியாட்டினின் சீக்கிரமே கூடிடுது. அதாவது அந்த 70% வந்து சீக்கிரமே 60, 50, 40ன்னு குறைஞ்சிட்டு போகும். அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் ஸ்டடீஸ் ரிசர்ச்சில் பப்ளிஷ் ஆகி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எல்லா ரிசர்ச்சுமே வந்து வெஸ்டர்ன் பீப்புள் பண்ணுது. ஸோ வெஸ்டர்ன் டயட்டோட ப்ரோட்டீன் கன்சம்ஷனும் இந்தியன் டயட்டோட ப்ரோட்டீனும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க ப்ரிடாமினெண்ட்டாக ப்ரோட்டீன் தான் எடுத்துப்பாங்க, நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுப்போம். நம்ம சாதம் சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் சைட் டிஷ்ஷில் தான் ப்ரோட்டீன் விச் இஸ் சிக்கன் ஆர் பன்னீர் ஆர் எக்ஸ் இதில் தான் வரும். ஸோ நேச்சுரலி இந்தியன் டயட் வந்து நாட் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கிட்னி டிசீஸ் உள்ள ஒரு பேஷண்ட் ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் இந்த பருப்பு சாப்பிடலாமா, அந்த பருப்பு சாப்பிடலாமா, நான் நான்வெஜ்ஜே கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் டாக்டர், அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
மீட் அ டாக்டர். உங்களோட ஆவரேஜ் டயட் என்னன்னு உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். உங்கள் டாக்டருக்கு அந்த ப்ரோட்டீன் உங்கள் கிட்னிக்கு போதுமானது, டேமேஜ் பண்ணாது அப்படின்னு நினச்சா அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ப்ரோட்டீன் இஸ் necessary for building the body. Protein is not harmful to the kidneys when taken in the right amounts. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது எப்போனா நீங்கள் ஒரு ஆத்லீட்டோ பாடி பில்டரோ இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், பட் அண்டர் சூப்பர்விஷன். கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை, பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த டயட். ஏற்கனவே என் டயட்டில் ப்ரோட்டீனே இல்லைனா நான் அதை விட கம்மி பண்ணினேன்னா அது கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கு அது பாதிப்பை கொடுக்கும் தவிர்த்து பெனிஃபிட் கொடுக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு சே வித் ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்து. பட் ஒரு ஃபுட் ஐட்டம் மட்டும் நீங்க சொல்லணும் விச் கிட்னி லவ்ஸ். கிட்னி ரொம்ப டிமாண்டிங்கே கிடையாது, நம்ம கரெக்டான ஃபுட் அதுக்கு அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஓவராலாக இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து லோ ஃபேட் லோ கொலஸ்ட்ரால் சாப்பிட்றீங்களோ, ஓவரால் ஹெல்த்துக்கு எது நல்லதோ கிட்னி அதை வச்சே ஹாப்பியாக இருந்துக்கும். ஓகே, வாட்டர் ஐ ஃபீல் ஹைட்ரேஷன் நாட் ஸ்பெசிஃபிக். எஸ். ஓகே டாக்டர், இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ரேட்டிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, இதை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் வந்து சூப்பரா இருக்கும், உங்களோட கிட்னி நல்லா இருக்கும்னு நிறைய சொல்றாங்க டாக்டர். அதுல ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் கேட்கிறேன் டாக்டர். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிச்சோம் அப்படின்னா ப்ளோட்டிங் ஆகுது, ப்ளோட்டிங் ஆகுறனால கிட்னிக்கு ஏதாவது வந்து காசஸ் ஏற்படுமா? நோ, நாட் ரியலி, நாட் தட் ஐ கேன் திங்க் ஆஃப். அவங்க சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீ உங்க ஃபுட்டை பொறுத்து தான் வந்து உங்க ப்ளோட்டிங் வரும். உங்க ஃபுட்ல எண்ணெயோ மசாலாவோ அதிகமா இருந்ததுன்னா, இல்ல வந்து சில பேருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஒத்துக்காது இருக்கலாம், சில டைப்ஸ் ஆஃப் கார்ப்ஸ். ப்ளோட்டிங்க்கு வந்து இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு த ஃபுட் தட் வி ஈட். அது தண்ணி குடிச்சு அந்த ப்ளோட்டிங் கிட்னியை நாட் ரியலி. ஓகே, அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது நிறைய தண்ணி குடிக்க கூடாது, அது வந்து உங்க கிட்னியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்? அகைன் இந்த வாட்டர் கன்சம்ஷனும் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கு. சில பேர் 4 லிட்டர் குடிங்க, 5 லிட்டர் குடிங்கன்னுவாங்க. சில பேர் தண்ணி குடிக்க தேவையில்லை நீங்க சொன்ன மாதிரின்னு சொல்றேன். ஜென்ரலாக வந்து நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, அன்லெஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். சில ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸுக்கு சில அமௌண்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவை இருக்குது. அதை தவிர்த்து ஒரு நார்மல் ஹெல்தி பர்சனை பற்றி நான் பேசுகிறேன். நமக்கு வந்து பாடி வில் ரெகுலேட் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வி நீட் டு ட்ரிங்க். எப்படி சொல்கிறேன்னா, தாகம் உங்களுக்கு அடிக்கடி எடுக்கும் இல்லையா? நீங்கள் வெளியில் வெயிலில் இருக்கீங்கன்னா தாகம் ஜாஸ்தி எடுக்கும், ஏசி ரூமில் உட்காந்தா தாகம் கம்மியாக எடுக்கும். ஏன்? ஏன்னா ஏசி ரூமில் இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆக மாட்டோம், ஏன்னா வேர்க்காது. வெளியில் இருக்கும்போது வேர்த்து பாடியிலேருந்து வாட்டர் லூஸ் ஆகும், ஸோ டீஹைட்ரேட் ஆகிடுவோம். ஸோ அந்த தர்ஸ்ட் மெக்கானிசமே நமக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கும்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நீங்கள் வந்து எப்பப்போ தாகம் எடுக்குதோ அப்போ கரெக்டான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்து நீங்கள் குடித்தாலே உங்களோட பாடியோட ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நார்மலாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது எவ்வளோ நார்மல் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 to 2 liters of water for a person without extreme physical activity is more than enough. அதை தாண்டி உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா you can go up to 3 liters of water. If you are a stone former, maybe 3 to 4 liters of water a day is good enough. இப்போ இதை எப்படி நான் ஸ்பேஸ் அவுட் பண்ணுறது? காலையில் ஏன் சொன்ன ஒரு சொம்பு தண்ணியா, நைட்டு தூங்க போகிறது முன்னாடி ஒரு சொம்பு தான், அப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலே கிடையாது. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, தாகம் எடுத்துருந்தா தண்ணி குடிங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு தாகம் அடங்கிருச்சுன்னா போதும், நிறுத்திடுங்க. அதுக்கு ஒரு சொம்போ ஒரு பாட்டிலோ குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரல் ஹைட்ரேஷன் ரூல்ஸ் ஆர், யூ கேன் சி ஆப்ஸ்லேயோ இல்லை சோஷியல் மீடியா பீப்புள்லையோ சொல்லுவாங்க 9 glasses அந்த மாதிரி ounces அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 1.5 to 2 liters இஸ் த ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன் தட் வி ஹேவ். இதை தாண்டி உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்குது, நீங்கள் ரீஹைட்ரேட் ஆகுறீங்கன்னா ஒரு 1 liter ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஃபார்மராக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 liter நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரஃப் கைட் ஃபார் ஹைட்ரேஷன். நைட்டில் தண்ணி குடிச்சிட்டு படுக்கணுன்ற அவசியமும் இல்லை. நிறைய தண்ணி குடிச்சிட்டு பண்ணீங்கன்னா நடுராத்திரி எழுந்திரிச்சு நீங்கள் பாத்ரூம் போக வேண்டியது இருக்கும். டசன்ட் நெசசரி ட்ரான்ஸ்லேட் to kidney problems. சம்மர் வந்தாச்சு, ஸோ டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் டெஃபினட்டாக ஆகும். அதுக்கு நிறைய பேர் இப்போ என்ன எடுக்கிறாங்க, வாட்டர் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குப்பா, நான் வந்து நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேன், நிறைய லிக்விட், அதுவும் லிக்விட் தானே அப்படின்னு சொல்லி நிறைய சப்பக்கட்டில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இஸ் நாட் அ குட் ஐடியா. ஏன் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான்? நீங்கள் இப்போ அதில் சுகர் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு நீங்கள் இளநீர் குடிக்கலாம். நேச்சுரலான ஒரு எலக்ட்ரோலைட் ரிச் இது வந்து இளநீர். தண்ணியே போதுமானது. நார்மலாக நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுக்கு தண்ணி மோர் தென் எனஃப், மேபி இளநீர் குடிக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா நீங்கள் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. அதுக்குன்னு சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கொடுக்காது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அதில் சோடாவும் இருக்கும், சுகரும் இருக்கும். டெஃபினெட்லி நாட் அ குட் ஐடியா. ஸ்பெசிஃபிக்காக நான் கிட்னி பேஷண்ட்ஸை பற்றி சொல்கிறேன்.
கிட்னி ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், எஸ்பெஷலி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், திடீர் அவங்க ஒரு டயாலிசிஸ்க்கு நடுவில் அவங்க பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். 75 கிலோஸில் போனாங்கன்னா 77 கிலோஸில் திருப்பி வருவாங்க. அப்போ அந்த 2 லிட்டர் வந்து ஒன்றும் பாடி வெயிட் கிடையாது, தண்ணி. நாங்கள் தண்ணியை 2 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ணி அனுப்புவோம். திடீர்னு ஒரு நாள் 3.5 லிட்டர்ஸில் வருவாங்க. 78.5 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், வெளியில் போனேன், கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன். கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஃபாஸ்பரஸ் அதிகமாகவும், பொட்டாசியம் அதிகமாகவும், இதெல்லாமே அதிகமாகவும். ஏன்னா அவங்க கிட்னிக்கு அதுலேருந்து வர அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்க பாடிக்கு கிடையாது. ஸோ அது பாடியில் தங்கி போயிடும். அது வந்து நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் காஸ் பண்ணும். ஸோ ஜென்ரல் ஹெல்தி பீப்புளுக்குமே நான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் or carbonated drinks advice பண்ண மாட்டேன். Maybe once in a while when somebody wants it, but not on a regular basis. And definitely not for patients with kidney disease. இப்போ கிட்ஸாக இருக்கும் போது நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். அடல்ட்ஸாக மாறும்போது அது கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏஜ் ஆகும்போது இன்னுமே எல்லா ப்ராசஸுமே ஸ்லோ டவுன் ஆகும் டாக்டர். ஸோ ஏஜுக்கு தகுந்த மாதிரி கிட்னியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் ஹெல்த்தியாக? வெரி ரெலவென்ட் கொஸ்டின். ஏன்னா எல்லா ஆர்கன்ஸும் ஏஜ் ஆகுற மாதிரி நம்ம கிட்னியும் ஏஜ் ஆகும். ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 50 or 60 டெஃபினட்டாக ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். அது சில சமயம் கிரியாட்டினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒரு 80 year old என்கிட்ட வராங்கன்னா ஒரு நார்மல் கிரியாட்டின் நான் 0.9 அப்படின்னு வச்சு பார்த்தேன்னா, ஒரு 80 year old வரும்போது ஒரு 1.1 1.2 ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஏன்னா அது அவங்களோட ஆர்கனோட ஏஜிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுது. வேற எந்த ரீசன்ஸும் ஆப்வியஸாக இல்லை, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா நான் எதுவும் வரி பண்ண மாட்டேன். ஏஜ் தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா, நம்ம யங்காக இருக்கும்போது அப்போதான் வில் பி வெரி பிஸி சோஷியலி ஆல்சோ அண்ட் ஒர்க் வைஸ், கரியர் வைஸ், லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ லெட்ஸ் நாட் இக்னோர் அவர் ஓவரால் ஹெல்த் இன் த பிஸி லைஃப் ஸ்டைல் தட் வி லீட். அண்ட் இட் டசன்ட் ஆஸ்க் ஃபார் மச். ஒரு ரெகுலர் ரொட்டீன் வெல் பேலன்ஸ்ட் டயட், டைம்லி டயட், குட் ஸ்லீப், physical activity, ஒரு moderate amount of physical activity every week, maybe 150 minutes a week ன்னு ஜென்ரலாக சொல்லுவோம், which will be 30 minutes for 5 days a week நம்ம கொடுத்தோம்னா கூட நம்மளால் அது ரீசனபிளான ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லாத, கண்டிப்பாக நத்திங் குட் கம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு வெல் பேலன்ஸ் டயட் வித் குட் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலே அந்த ஏஜ் குரூப்பில் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் தவிர்க்கலாம். ஸோ பின்னாடி உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமை தவிர்க்கலாம். ஆஸ் வி ஏஜ், எல்டர்லி பீப்புள் ஆக அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் வந்து ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். இயர்லி ஒன்ஸ் ஒரு யூரின் டெஸ்ட், அதில் யூரின் ப்ரோட்டீன் லீக் ஆகுதான்னு, ஒரு யூரியா கிரியாட்டினின் வேணும்னா அல்ட்ராசவுண்ட், பட் இது ரெண்டுமே யூரின் டெஸ்ட் அண்ட் யூரியா கிரியாட்டினின் பண்ணினாலே மோஸ்ட்டாக போதும். அண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்கும். இந்த பிரச்சனைக்கு இந்த மெடிசன், அந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் ஆகாத, எதுவுமே கிட்னியை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட கிட்னி சம்மந்தப்பட்டு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. த ப்ளஷர் வாஸ் ஆல் மைன்.